கடவுள் கொடுத்த உயிரை கடவுள் தான் எடுக்க வேண்டும். இந்த உலகத்திலே மிகவும் கொலைத்தனமான செயல் எது என்றால் தற்கொலை செய்து கொள்வது, நம்மை நாமே மாய்த்துக் கொள்வது. செய்தித்தாள்களை நாள்தோறும் பார்த்தால் அதிகப்படியாக வருகிற செய்தி இதுதான். கடன் தொல்லை தாங்க முடியாமல் குடும்பத்தோடு தற்கொலை, இத்தனை இடமோ இருக்குது. தினசரி தற்கொலை செய்தி இல்லாத தினத்தாளே கிடையாது. நேற்று நான் செய்தித்தாளிலே படித்தேன், ஒருவருக்கு நாய் கடித்திருக்கிறது, வெறி நாய். வெறிநாய் கடித்து அவன் ரேபிஸ் நோயால் பாதிக்கப்பட்டிருக்கிறான், மருத்துவமனையில் சேர்ந்திருக்கிறான். அங்கே ரேபிஸ் என்பது உறுதி செய்யப்பட்ட உடனே என்ன செய்வார்கள், அவர்களை ஐசோலேட் பண்ணுவாங்க, தனியா ஒரு வார்டில் சேர்ப்பாங்க. அது ரேபிஸ் வார்டு. அது அவன் நல்லதுக்கும் மற்றவன் நல்லதுக்கும் தான். அந்த ரேபிஸ் வார்டில் அவனை மாத்திருக்காங்க, அந்த நோயாளியை. பாவம், ஐயோ பாவம், நாய்க்கடி. அப்போ ரேபிஸ் வார்டிலே மாற்றி தனியாக அவனை கவனித்துக் கொள்வதற்காக மாற்றியிருக்கிறார்கள். அந்த தனியாக நம்மை அங்கே வைத்து விட்டார்களே, ஐசோலேட் செய்து விட்டார்களே என்ற ஒரு மன அழுத்தத்திலே என்ன செய்திருக்கா, அவனை மூடிக்கொள்வதற்காக போர்த்திக் கொள்வதற்காக கொடுத்த போர்வையை ரெண்டாக கிழித்து அதை கட்டி அவன் தொங்கி விட்டான், தற்கொலை செய்து விட்டான், மாண்டு விட்டான். இதற்கெல்லாம் மனதை நாம் தைரியப்படுத்திக் கொள்ளாவிட்டால் எப்படி? நாய் கடித்திருக்கிறது, கண்டுபிடித்து விட்டார்கள், நோய் என்று கண்டுபிடித்து விட்டார்கள், சிகிச்சை அளிக்கிறார்கள். அதுவரை பொறுத்திருக்கலாமோ? இல்லை, அந்த மாதிரி நிலைமை வந்தா என்ன ஆகும் நமக்கு தெரியாது. ஆனா அப்படி நேரத்தில் கூட கொஞ்சம் தைரியமாக இருந்தால் பிழைத்துக் கொள்ளலாமோ என்பதை தான் நினைக்கிறேன். எந்த காரணத்தை கொண்டும் உயிரை நாம விடக்கூடாது என்பதுதான் இந்த செய்தி.